பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய போகிறீரப்பா. நாங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்று கண்ட எகிப்தினை நீங்க ஒருபோது காண போவதில்லை என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடு சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் கர்த்தாவே. நாங்கள் நின்று கொண்டு அதை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்கள் இந்த வாரத்தில் செய்ய போகிறபடியா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் ஆசீர்வாதம் துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.